ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நிக்கீஸ் கிச்சனில் நல்ல ருசியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரொம்ப சிம்பிளாக நல்ல ஃப்ளேவரோட வீட்லேயே எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம வீட்லேயே செய்யும்போது இன்னும் ஹெல்த்தியும் கூட. அதுக்கு தேவையான பொருள் என்ன, அதை எப்படி சிம்பிளாக பண்ணுறது அப்படிங்கிறத குயிக்காக பார்த்துடலாம் வாங்க. எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன். 1 லிட்டர் பக்கம் தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ இந்த டைமில் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் போல் ஒரு 3/4 கப் பாஸ்மதி ரைஸை ஊற வச்சுருந்தேன். அதை தண்ணியை வடிச்சிட்டு இப்போ இதில் சேர்த்துடலாம். இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் இதை வேக வைக்கணும். 50% ரைஸ் குக் ஆனால் போதும். அப்போ தான் ஃப்ரைட் ரைஸுக்கு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு 3 நிமிஷம் ஆயிருக்கு. அரிசி பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு. ஸோ இப்போ ஒரு 3/4 பதம் அளவுக்கு இது வெந்துருச்சு. இப்போ இதை வடிகட்டிடலாம். தண்ணியை வடிகட்டிட்டு அது மேலே ரன்னிங் வாட்டர், பச்சை தண்ணி இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றி விட்டுருங்க. அப்போ தான் தொடர்ந்து அது வேகாமல் இருக்கும். நல்லா உதிரி உதிரியாகவும் கிடைக்கும். தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிடுங்க. மாற்றி வச்சுட்டு அடுத்ததாக ஒரு கடாயில் 1லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் போட்டுக்கிறேன். ஆயில் சூடானதும் இதில் 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிறேன். முதல்ல முட்டையை நம்ம வறுத்து எடுத்து தனியாக வச்சிட போகிறோம். அதுக்காக தான் 2 முட்டை. 3/4 கப் அரிசிக்கு நான் 2 முட்டை சேர்த்துருக்கேன். நீங்கள் என்ன எக்ஸ்ட்ரா சேர்த்துற மாதிரி இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்து கலந்து விட்டுடலாம். இந்த மாதிரி எடுத்து விடுங்க. கொஞ்சம் பெரிய பீஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா லைட்டாக எடுத்து விட்டிங்கனாலே பெரிய பெரிய பீஸாக கிடைக்கும். நான் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாக தான் இந்த மாதிரி ஸ்க்ராம்பிள் பண்ணி எடுத்துருக்கிறேன். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நம்ம ரைஸ் செய்ய ஆரம்பிச்சிடலாம். இப்போது அதே பேனில் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண பூண்டு, கொஞ்சம் இஞ்சி அண்ட் பச்சை மிளகா, இது 3 தான் ரொம்ப ஃப்ளேவர் கொடுக்கறது. அது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நம்ம சேர்த்த மாட்டோம். அதனால் வெங்காயத்தால் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது ஓரளவுக்கு வதங்கினதும் 1 கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ தீயை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. வச்சுட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு அடுத்ததாக ஒரு 5 போல் பீன்ஸை கட் பண்ணியிருக்கிறேன். கூடவே 1/2 கப் அளவுக்கு பொடி பொடியாக நறுக்கின கேபேஜ், முட்டைக்கோஸ் சேர்த்து ஹை ஃப்ளேமில் கரெக்டாக ஒரு 2 நிமிஷம் மட்டும் வதக்கினா போதும். கண்டிப்பாக வெஜிடபிள்ஸ் க்ரன்ச்சியாக தான் இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடாது, நல்லா இருக்காது. இப்போ இந்த மாதிரி வதங்கினதுக்கப்புறமா அடுத்ததான் நம்ம இதில் சாஸ் எல்லாம் சேர்த்துற போகிறோம். 1 டீஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் ரெட் சில்லி சாஸ் சேர்த்துக்கிறேன். சேர்த்து ஓரளவுக்கு வதக்கி விட்டுட்டு அடுத்ததான் இதில் டொமேட்டோ சாஸ் சேர்க்கணும். அதே மாதிரி 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் அதையும் சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 30 செகண்ட் வதக்கி விட்டுருங்க. இதில் நம்ம வடித்து வச்சுருந்தோம் இல்லைங்களா ரைஸு, பாருங்கள் நல்லா தட்டில் போட்டு உலர்த்தினோன்னே உதிரி உதிரியாக வந்திருக்கு. இப்போ இதை சேர்த்து ஜென்டலாக மிக்ஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த ரைஸுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து அகைன் ஜென்டலாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அடுத்ததான் இதில் பெப்பர் பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்குங்க. நான் 1/2 டீஸ்பூன்லேருந்து 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா முட்டை, அதையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கடைசியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தாள், ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்து நம்ம ஃபினிஷ் பண்ண போகிறோம். அவ்வளோதான், ரொம்ப யம்மியாக அண்ட் ஈஸியான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி. இது கோபி மஞ்சூரியன், சிக்கன் மஞ்சூரியன், அப்புறமா எக் மஞ்சூரியன் இதோடலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எல்லா வீடியோவையும் நான் அப்லோட் பண்ணியாச்சு. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக சூப்பராக நம்மளோட எக் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நீங்கள் வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கலர் பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா ஒரு பெல் சிம்பிள் வரும், அதில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நம்ம சேனல்லேருந்து இனி நான் போடுற வீடியோஸோட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். என்னோட எல்லா வீடியோவையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்னொரு இன்ட்ரெஸ்டான அண்ட் ஹெல்த்தியான ரெசிபியோட உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.